பார்ப்பனர்களுக்கு என்று கடவுள் கிடையாது. பாப்பானுடைய கடவுள் எல்லாம் வழக்கொழிந்த கடவுள்கள். பாப்பானுடைய கடவுள் எல்லாம் இன்றைக்கு வணக்கத்திலே கோவிலாக கூட கிடையாது. பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது, இந்திரனுக்கு கோவில் கிடையாது, வாயு தெய்வங்கள் என்று சொல்லுகிறானே அதற்கு கோவில் கிடையாது. ஆக ஆரியனுடைய கோவில்கள், ஆரியனுடைய கடவுள்கள் எதுவும் இன்றைய வழக்கத்தில் கிடையாது. இன்றைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் இந்த பூர்வக்குடி மக்கள், திராவிட இன மக்கள் வழிபாட்டு முறையில வைத்திருந்த கடவுளைத்தான் பார்ப்பான் திருடிக் கொண்டு தனது கடவுளாக மாற்றிவிட்டான். அவன் எதை சொல்லுகிறான்? திசையை கடவுளாக சொல்லுகிறான், நெருப்பை கடவுளாக சொல்லுகிறான், இந்திரனை கடவுளாக சொல்லுகிறான், வர்ணனை கடவுளாக சொல்லுகிறான். இந்த கடவுளும் இன்னைக்கு கிடையாது. பிரம்மாவுல இருந்து எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றானே, பிரம்மாவுக்கே கோயில் கிடையாது. பிரம்மாவுக்கு எங்க கோயில் இருக்கிறது? பிரம்மாவுக்கு வணங்குகின்ற முறை என்னன்னு யாருக்கா தெரியுமா? எந்த இந்துக்காவுக்கு தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரியுமா? அப்ப நீ சொல்லக்கூடிய உன் கடவுள், அந்த கடவுள் எதற்குமே இங்க கோவில்கள் கிடையாது. சூரியனாருக்கு ஒரு கோவில வச்சிருக்கான். இந்திரனுக்கு எங்கடா கோவில்னா, இந்திரனை பற்றியான புராணங்கள் இந்திரனை பற்றி படித்தாலே அது ஆபாசமானதாகத்தான் இருக்கிறது. அது யூ சர்டிபிகேட்டோ யூஏ சர்டிபிகேட்டோ கொடுக்க முடியாது, டபிள்யூஏ சர்டிபிகேட்டோ கொடுக்க முடியாது. இது நாங்க சொல்லல, உன் புராணத்தில் எழுதி வச்ச லட்சணம் அது. இப்படியாக இருக்கக்கூடிய பண்பாட்டு வேறுபாடுகள் நம்ம பிஜேபி காரனுக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப பிஜேபியில போய் இருந்து நான் இந்து மத காக்கறேன்னு சொல்லி சூத்திரன் சமூகத்துல போயிருக்கான் அல்லவா, அவனுக்கு சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய கடவுள்கள் இந்து மத கடவுள் அல்ல, இது பூர்வக்குடிகளுடைய கடவுள், தமிழர்களுடைய கடவுள், திராவிடர்களுடைய கடவுள். இந்த கடவுளுக்கு பலி கொடுத்து தான் வணங்குகின்ற முறை இருக்கிறது.